I've noticed when I'm going through a difficult time, it feels unbearable, like I can't make it out of the situation. But when the moment passes, I realize I become stronger and ரீசெண்டாக நாக சைத்தன்யா அண்ட் சோபிதாவோட திருமண நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்க நிலையில எல்லாரோட பார்வையும் சமந்தா பக்கம் தான் திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. இந்த என்கேஜ்மெண்ட் பற்றியோ அல்லது அவங்களோட ஃபியூச்சர் பிளானை பற்றியோ எதுவும் சொல்லுவாங்களா அப்படின்னு சமந்தாவோட இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் அக்கௌண்ட்டை எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் சமந்தா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு இடத்துல திருமணத்துக்கு தயார் அப்படிங்கிற மாதிரி ரிப்ளை கொடுத்துருக்கிறது தெலுங்கு மீடியாவில் இப்போ ட்ரெண்டிங் டாப்பிக்காக போயிட்டு இருக்கு. இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங் வீடியோ கிரியேட்டராக இருக்க ஒருத்தர் சமந்தாவை செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கேன், ப்ளீஸ் என்ன மேரேஜ் பண்ணிக்கோங்க சமந்தா அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டை ஷேர் பண்ணியிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சமந்தா நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, நான் எப்பவுமே உங்க கூட உங்களுக்காக நிற்பேன், இந்த உலகமே உங்களை எதிர்த்தாலும் நான் உங்களுக்காக நிற்பேன், எப்பவுமே உங்களுக்காக மட்டுமே தான் நான் இருப்பேன், என் ஹார்ட்ல இருந்து ப்ராமிஸா நான் சொல்றேன், உங்களை கண்டிப்பா நான் நல்லா பார்த்துப்பேன், எனக்கு ஒரு 2 இயர்ஸ் மட்டும் டைம் கொடுங்க, ஃபினான்ஷியலாகவும் இண்டிபெண்ட்டாகவும் உங்களுக்கு ஈக்குவலாக நான் வந்து உங்களை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கிறேன், நம்ம 2 பேரும் கிரேட்டஸ்ட் பேராக எப்போவுமே சந்தோஷமாக வாழ்வோம், ப்ளீஸ் மேரி மீ சமந்தா, ப்ளீஸ் மேரி மீ அப்படின்னு சொல்லிட்டு அன்னியன் ரெயின்போ ஸ்டைலில் இந்த சாங்குக்கு ரீல்ஸ் பண்ணிட்டு சமந்தாவுக்கு தன்னோட செகண்ட் மேரேஜ் ப்ரப்போசலை எடுத்து வச்சிருக்காரு. இவர் ப்ரப்போஸ் பண்ணி இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே 10 மில்லியன் வியூஸ்க்கு மேலே போயிடுச்சு. ஸோ சமந்தா கண்லையும் இந்த வீடியோ பட்டிருக்கு. சமந்தா இவருக்கு ரிப்ளை கொடுக்குற மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல்மோஸ்ட் நான் கன்வின்ஸ் ஆன மாதிரி தான் இருக்குது, அதுக்கு காரணம் உங்கள் பேக்ரவுண்டில் இருக்க இந்த ஜிம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேக்ரவுண்டில் இருந்த ஜிம்மை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் சமந்தாவோட இந்த ரிப்ளை பார்த்த அந்த வீடியோ கிரியேட்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இனிமேல் நீங்கள் சைத்தன்யா சமந்தா கிடையாது, மூஷாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதாவது அவரோட பேர் முகேஷ் அப்படிங்கிறனால மூஷாம் அப்படின்னு ஷாமோட பேரையும் அவரோட பேரையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதுக்குமே சமந்தா ஹார்ட்டின் எமோஜியோட ஒரு ஸ்மைலியை ஷேர் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நாளாக செகண்ட் மேரேஜ் பற்றி பேசாத சமந்தா தனக்கு ஒரு ப்ரப்போசல் வந்ததுக்கு அப்புறமா அந்த ப்ரப்போசலுக்கு கன்வின்ஸ் ஆகிற மாதிரி ரிப்ளை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பலருமே இந்த விஷயத்தை ட்ரெண்டிங்க்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க.